ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக அரட்டைங்கிற ஆப்பை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் வேம்புங்கிறவர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரதமர் மோடி, அது இல்லாமல் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த அரட்டைங்கிற ஆப்பை எப்படி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் அரட்டை அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணால் இந்த வரைக்கும் பாருங்கள், அரட்டை மெசேஜர்னு. இதை இன்ஸ்டால் கொடுத்துங்க. இது மொத்தம் 38 MB வரும். இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் இருக்கும், ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா அக்ரி டு கண்டினியூ கேட்கும், கொடுத்துங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். வந்தோடனே வெரிஃபை கொடுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிலாக உங்கள் நேம் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு ப்ரொஃபைலும் அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. இப்போ வந்து கான்டாக்டை வந்து கொடுக்கணும் கேட்கும், ஸ்கிப் பண்ணிங்க. எல்லா கண்டென்ட் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன தோணும், வாட்ஸ்அப் மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குமா அப்படின்னு தோணும். அதில் இருந்து இருக்கு பாருங்கள், பக்கத்தில் ஸ்டோரிஸ்ன்னு இருக்கும். லெஃப்ட் சைடு கார்னரில் ஸ்டோரிஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அவங்களே ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுற பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஸ்டேட்டஸ் இப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் பேக் வந்தீங்க அப்படின்னா சேட்டுன்னு இருக்கு பாருங்கள். அடுத்த சேட்டை பற்றி பார்ப்போம். இப்போ சேட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் குரூப்பை ஆட் பண்ண, குரூப்பு க்ரியேட் பண்ணிக்கலாம், சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப்பை க்ரியேட் பண்ணுற பாருங்க, குரூப் நேம் கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் உள்ள மாதிரி தான் குரூப் நேம் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதை யாருக்காவது ஷேர் பண்ணணும், அவங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா ஷேர் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அவங்க. அடுத்தது மீட்டிங், இதுதான் உங்களுக்கு நல்லா அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. மீட்டிங் இருக்குது பாருங்க, இதில் ஸ்கெடியூல்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ மீட்டிங் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கெடியூல் கொடுத்து மீட்டிங்கோட நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு கீழே வந்து டேட்டு டைம் கேட்பாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகுது மீட்டிங்க்குன்னு, அதுக்கு டேட்டும் டைமு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் அந்த மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்குது பாருங்கள், ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்டு ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற மீட்டிங்கில் ஃபுல் ரெக்கார்டையும், ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் இதை எனபிள் பண்ணிக்கும். அது கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கெடியூல் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்கெடியூல்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு மீட்டிங் ஒன்று வரும். கீழே இருக்குது பாருங்கள், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட ஸ்டார்ட் பண்ணி மீட்டிங்கில் வந்து உள்ளார வரவங்களாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுலேயும் எல்லா ஆப்ஷன் மாதிரி இதில் இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது மெனு பாரில். இது உங்களை யாரும் மென்ஷன் பண்ணி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதில் காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் கீழே பாக்கெட்டுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ எதுவும் இமேஜ் உங்களுக்கு சேவ் பண்ணிக்கணும், ஒரு லிங்க்கை சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி பாக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளஸ் செகண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவோ இந்த லிங்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறீங்க, டாக்குமெண்ட்லாம் அனுப்புகிறீங்கன்னா டாக்கு ஸ்கேனு, லொக்கேஷனு, கான்டாக்டு, ஃபைல்ஸு அதில் உள்ள மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்குது பாருங்கள், லிங்க் டிவைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிலையும் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் இந்த ஆப்போட தகவல் கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.